அறிவாலயம் கட்டப்பட்ட கதை அவருக்கு தெரியுமா? அது கதை அல்ல, ஒரு வரலாறு. கலைஞரை போல ஒரு தலைவன் வாழ்ந்து காட்டியதும் இல்லை, துன்பங்களை சந்தித்ததும் இல்லை. அரசினர் தோட்டத்திலிருந்து ஈசேறியப்பட்டவர் வெறும் கலைஞர் என்ற சாதாரணமான மனிதன் அல்ல. எழுந்து நின்ற போது என்ன உறுதி எடுத்து கிளம்பினார் தெரியுமா? தமிழ்நாட்டில் எந்த கட்சிக்கும் இல்லாத அளவிற்கு ஒரு கட்சி அலுவலகத்தை கட்டிவிட்டு நான் அதில் குடியேறுகிறேன் என்று சொல்லிவிட்டு கிளம்பினார். அந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய 85, 86 இருக்கிற முரசொலியை புரட்டி பாருங்கள். சாதாரணமான தொண்டர்கள் 2 ரூபாய், 1 ரூபாய், 5 ரூபாய் எல்லாம் தந்திருப்பார்கள். அவர்கள் பெயரெல்லாம் இருக்கும். அங்க இருக்கிற ஒவ்வொரு கல்லும், அதில் இருக்கிற மணல் துகளும் எங்கள் தொண்டனின் ரத்தம், உழைப்பு. உருவி எடுப்பதற்கு உள்ளேதானே வர வேண்டும், நுழைந்து பார். நான் ஏதோ போக்கிரித்தனமாக பேசுவதாக கருத வேண்டாம், அது அவ்வளவு சாதாரணம் அல்ல. திமுக என்பது எஃகு கோட்டை. இதுல துப்பாக்கியால் சுட்டால் கூட அது பட்டாணி குண்டுகளாக தெரித்து விடுமே தவிர உள்ளே நுழையாது. கோபம் வருகிறது எங்களுக்கு, ஆனால் அவர்கள் நிலைக்கு இறங்க முடியாது. அவர்கள் நோக்கமே அதுதான். தங்கள் நிலைக்கு எங்களை இறங்க பார்க்கிறார்கள். முடியாது, மாட்டோம். எங்களுக்கு எந்த தரம் இருக்கிறது? பக்கத்திலே உட்கார்ந்து இருக்கிறவனை பார்த்து என்ன ஜாதி என்று கேட்காமல் அண்ணனாய் தம்பியாய் பழகுகின்ற பாங்கினை எல்லா இடங்களிலும் உருவாக்கி வைத்திருக்கிறோமே, அந்த மேடை இது. இங்கேதான் கலைஞர் சிங்கத்தை போல உலவி உரிமைய மேடைகள். மக்களின் ஆதரவோடு ஆட்சி நடத்துவதற்கும், ஆட்சி இல்லை என்று சொன்னால் இந்த நாட்டில் மக்களை பாதுகாப்பதற்கும் இயக்கம் நடத்துகிறவர்கள் நாங்கள். கண்ணியம் காக்க வேண்டும். அதிலும் பொது மேடைக்கு வருகிறோம் என்றால் எங்களுக்கு இன்னும் பொறுப்புணர்ச்சி அதிகம் தேவை. அதனாலே விளக்கம் சொல்லுகின்ற நிலையிலே கூட வேதனை என்னவென்றால், அறிவாலயத்தின் கல்லை உருவோம். இதற்காக அரசியல் கட்சியின் தலைவர், இதற்காகவா நீங்கள் இருக்கிறீர்கள்? உங்கள் ஆட்சியின் சாதனைகளை சொல்லுங்கள். நாங்கள் தமிழ்நாட்டின் வேதனையை சொன்னோம், நாடாளுமன்றத்திலும் சொன்னோம். இங்க என்ன திருமுச்சந்தியிலே வந்து கூட்டம் போட்டா பேசினோம்? அவர்களுடைய கட்சி தலைவர்கள் இருக்கிற இடத்திலேயே நின்று பேசிவிட்டு நாங்கள் இங்கே வந்திருக்கின்றோம். நிதிநிலை தொடர்பாக கேள்வி கேட்கிற போது நிதியமைச்சர் எப்படி பதில் உரைத்தார் என்று. அவ்வளவு பெரிய மன்றத்தில் அண்ணல் அம்பேத்கரும் பண்டித நேரு அவர்களும் ஆச்சாரிய கிருபளானியும் வாஜ்பாய் போன்ற தலைவர்கள், மதுதண்டவதே போன்ற தலைவர்கள், பேரறிஞர் அண்ணாவை போன்றவர்கள் இருந்த அவையிலே ஒருவர் பேசுகிறார், ஏய் என்று சொல்கிறார். கேள்விக்கு பதில் தர வேண்டும், விளக்கம் தர வேண்டுமே தவிர வாய்த்துடுக்காக பேசக்கூடாது. அங்கே பேசினாலும் அதுதான், இங்கே பேசினாலும் அதுதான். நியாயமாக நாங்கள் என்ன கேட்டோம்? வளர்ச்சி அடைந்து வருகின்ற இந்த நாட்டில் உள்கட்டமைப்பு அதிகம் தேவை. அவர் கேட்கிறார், நீயும் பொன்முடியும் துரைமுருகனும் காரிலே சர்ரென்று போகிறீர்களே, எவன் கட்டிய ரோடு என்று. எங்கள் அண்ணன் TR பாலு போட்ட ரோடு. அண்ணன் தளபதி மேயராக இருந்தபோது கட்டிய மேம்பாலம் அது. தம்பி மாசு மேயராக இருந்தபோது போட்ட ரோடு அது. அவர் சொல்லுகிறார், இந்த 10 ஆண்டுகளில் 46,000 கோடி சாலைக்கே தந்திருக்கிறார்கள். ஒரே ஆண்டிலே சாலை போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த அண்ணன் பாலு அவர்கள் 56,000 கோடி ரூபாய் கொண்டு வந்ததெல்லாம் அவருக்கு தெரியாது. இன்றைக்கு நீங்கள் சென்னையிலிருந்து பெங்களூருக்கு 4-5 மணி நேரத்தில் சாலை வழியாக செல்லலாம். திருச்சிக்கு 4:30-5 மணி நேரத்திலே செல்லலாம். கன்னியாகுமரிக்கு 8 மணி நேரத்திலே செல்லலாம். விமானத்திலே பறப்பது போல சாலையிலே செல்கிறோமே, அது திமுக ஒன்றியத்தில் ஆட்சியில் இருந்தபோது. ஆட்சியில் இருக்கிற போது உங்களை பாதுகாப்போம். அந்த ஆட்சி பொறுப்பு இல்லை என்றால் ஓடி ஒளியாமல் உங்களை சுற்றி சுற்றி பாதுகாப்பு வளையம் அமைப்போமே, அந்த கட்சியின் சார்பில் பேசியிருக்கிறோம். நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம். வீடு திரும்பியதற்கு பின்னால் இந்த 2 கூட்டத்தின் கருத்துக்களையும் ஒப்பிட்டு பாருங்கள். நாங்கள் சொன்ன கருத்து சரி என்றால் இன்னும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பக்கம் பலமாக உங்கள் பாதுகாப்பு அமையட்டும்.